பேத்தி பிறந்தது. அதுவும் சங்கமித்ரா இந்த பகுதியில் அதிகமாக பல இடங்களில் சென்று அவங்க தான் ஓட்டு கேட்டாங்க. சங்கமித்ரா உங்களுடைய தங்கை, அவங்க வந்து 2வது முறையாக ஒரு மகளுக்கு தாயாகி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்குறேன், இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணலை. நான் இப்போ தருமபுரியில் என்ன கண்டிப்பாக கூட்டம் நடக்குது, அதுவும் நிறைவு விழா, எப்படி நம்ம போகிறது தெரியலையே, உன்னை வேணா நான் டிஸ்சார்ஜ் பண்ணணுமே. அம்மா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, தருமபுரி மாவட்டம் நம்மளுடைய கட்சிக்காரங்க தான் நம்ம ஃபேமிலி, அவங்க தான் நம்ம குடும்பம். நான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன், என் மாமனார் மாமியார் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிக்குவாங்க, நீங்கள் முதல்ல தருமபுரிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பர்சனல்னு எங்களுக்கு தனியாக கிடையாது, எங்களுடைய பர்சனல் நீங்கள் தான், எங்கள் குடும்பமே நீங்கள் தான். அதனால் இன்னைக்கு உங்களையெல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய நடைபயணத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம். இந்த கூட்டம் பெருசா, அந்த கூட்டம் பிடிக்காத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும், போதை பழக்கம் இல்லாத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம், தேட வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம வீட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ கொடுமைகள் தினம் பேப்பர் திறந்தா அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மது போதை பழக்கத்தை ஒழித்து இந்த தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும். அதற்கு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த மாநாடுடைய வெற்றி, அதை கொண்டாடுவோம், அதுதான் பாசிட்டிவ். அந்த மாநாடுடைய உழைப்பை கொண்டாடுவோம், இந்த நடைபயணத்துடைய வெற்றியை கொண்டாடுவோம், இந்த நடைபயணத்தில் நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடுவோம். இந்த ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். இன்றைக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தேர்தல் போது நாம் வந்து சும்மா இருந்துடக்கூடாது. தேர்தல் போதும் இதே ஒத்துழைப்பு, இதே உற்சாகம், இதே நம்பிக்கை, இதே ஹோப், இதே மாதிரி விஷயத்தோடு நம்ம இருக்கணும். தேர்தல் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போக வேண்டும். இந்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம், உழைப்பை கொண்டாடுவோம், நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடி தேர்தல் களத்தில் நம்ம ஒற்றுமையாக நின்று இந்த போதை மது இல்லாத